ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான வழக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அதுக்கு கொடுத்த பதில் இன்றைக்கி பெரிய பரபரப்பு தான். ஏன்னா ஈஷா மையத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய நிலைமையில் நாளைக்கு எல்லாம் ஒன்று கூடுங்கள், நான் கொடுக்குற அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவிலலாம் விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை முன்னிட்டு, அதாவது அவர் ஒளிபரப்பாத சேனல் இல்லைங்கிற அளவுக்கு எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பு. மகா சிவராத்திரி பெரிய நடிகர்கள் அமித்ஷாவிலேருந்து பெரிய அம்பானி எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க பொழுது. அப்படி ஒரு பெரிய அளவுக்கு நடத்த கொண்டக்கூடிய ஈஷா யோகா மையம். ஈஷா யோகா மையம் அப்படின்னாவே தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எப்படி ஒரு 4-5 பேர் மேலே ரொம்ப அதிருப்தி இருக்கும். ஐயா ஆளுநர் மேலே, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை கூட கடைசி தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எச் ராஜா, அதுக்கப்புறம் ஜிஜர்கள், அதுக்கப்புறம் நம்ம ஈஷா யோகா மையம். இப்படி இருக்கும்போது ஈஷா மையம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விழாவை நடத்துது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாசு கட்டுப்பாட்டு, அதாவது அவங்க அனுமதி இல்லாமல் பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடரும் போது 657 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. நம்ம தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்குறோம். உடன்பிறப்புகள் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே, நமக்கு ஒன்றும் புரியல. கேட்குறது சரியான கேள்வி தானே. நீங்கள் 657 நாட்களாக தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படி தானே கேட்க வேண்டியிருக்கும். இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னங்க ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக 657 நாளைக்கு அப்புறம் நீங்கள் அது கட்டக்கூடாது, இடிக்கணும் அப்படிங்கிறீங்க. இது முதலே நாங்கள் உத்தரவு கொடுத்துட்டோமேங்கிறாங்க. ஏன் வழக்கு போடவில்லை? அப்போ நடந்த பிரச்சனை என்ன? ரைட், இது ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் இந்த ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள். நான் உங்களுக்கு தெரியும், பெரியார் இயக்கங்கள், திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாமே பெரிய அளவுக்கு ஈஷா மையத்துக்கு நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இது பண்ணுவோம், அதே மாதிரி யார் தவறு, அதுவும் சாமியார்கள் தவறு செய்தால் கூடுதலாக எதிர்ப்போம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கவங்க பிஜேபி ஆட்கள் தான் நிறைய வருவாங்க. பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஈஷா யோகா மையம் நல்லது செஞ்சால் மக்கள் வரவேற்க போகிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நிறுவனத்தை பற்றி இவ்வளோ பிரச்சனை வருது. தமிழ்நாடு அரசே அங்கே இது நம்ம ஸ்கேன் மிஷின் அதுக்கு லைசன்ஸ் வாங்காமையே வச்சுருக்காங்க. மயானத்தை பற்றி நிறைய கேள்விகள். மயானம் நாங்கள் அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ண போகிறோம், அங்கீகாரத்தை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு மேயர்லாம் சொன்னாங்க. அப்படி இப்படின்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. அப்போ எல்லாருக்கும் என்னங்க அது ஒன்றுமே நடக்க மாட்டேதே, அப்போ திராவிட மாடல் அரசு இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மகா சிவராத்திரியில் அதிகமாக ஒலி எழுப்புகிறாங்க. அது எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போடுறாரு. அப்போ தமிழ்நாடு அரசை கேட்கும்போது அவங்க டைம் கேட்குறாங்க. இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஈஷா யோகா மையம் சரியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேள்வி என்னென்னா, ஒருவேளை ஈஷா மையம் சரியாகவே பண்ணியிருக்கட்டும், அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை, பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் சொல்லியிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து, ஐயா ஏற்கனவே ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் அதை சொல்லணுமா வேணாமா? அதாவது மக்களை காக்கக்கூடிய அரசுங்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈஷா மையம் மற்ற விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு தப்புன்னு ஒருத்தர் பண்ணாருன்னா அதுக்கு மேலே எத்தனை விஷயம் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். அவதூறு வழக்கு போடுறவங்க மேலே கஞ்சா வழக்கு போடுறது, இதெல்லாம் நடக்கவே இல்லையா? கோர்ட் என்னங்க இதெல்லாம் ஒரு கேஸா, ஏன் தொடர்ந்து அவர் மேலே வழக்கு போடுறீங்கன்னு கேட்டச்சா இல்லையா? அப்போ அதற்கு அவ்வளோ முனைப்பு காட்டக்கூடிய அரசு ஏன் இதற்கு முனைப்பு காட்டவில்லை? எங்கே போனார்கள் உடன்பிறப்புகள் நமக்கு தெரியல. எல்லாத்தையும் பொங்கி வருவாங்களா, ஐயோ திராவிட மாடலுங்கிற, என்னங்க இதான் திராவிட மாடலாக நம்ம கேட்குறோம். இதில் என்ன தப்புங்க? இதான் திராவிட மாடலா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு பேசிட்டு இன்னொன்று பேசி ஆகணும். இந்த எல்லா ஊர்லேயும் தார்பூசி அழிச்சிட்ருக்காங்க. எது இந்தி ரைட்டு, தார்பூசி அழிப்பீங்க. இப்போ பிஜேபிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு அங்கங்கெல்லாம் அவங்க காரை எடுத்துகிட்டு செலவு பண்ணிட்டு போய் சத்தம் போட்டுட்ருக்கீங்க? நம்ம நாணய வெளியீட்டு விழா பண்ணோம்ல கலைஞர் அவர்களுக்கு, அதுலேயே ஹிந்தி இருக்குது, அதை அழிங்களேன். வீட்டில் 500 ரூபா நோட்டு இருக்குல்ல, அதுலேயும் ஹிந்தி இருக்குமே, அதையும் அழிங்க. அதாவது என்னென்னா, இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நல்லா பார்த்தீங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லாத கட்சி, அது டெவலப் ஆகுது. ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்கள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் திமுக இது அணையாமல் பார்த்துக்குது. இந்தியை விட்டுறக்கூடாது, வேறு எதுவும் மேட்ரு இல்லை. இந்தியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பாலியல் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஒரு 12வது வகுப்பு மாணவன் 10வது பொண்ணை கழுத்தறுத்திருக்காரு, சிகிச்சையில் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களும் சொல்லும்போது தினந்தோறும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை. அப்படிங்கும்போது அதை தடுக்க தவறிய அரசு அப்பா செயலியை வெளியிட்டுட்டு உங்களுக்கு அல்வா கடையில் ஃபோட்டோ, இது சரியான ஒரு அரசா யோசனை பாருங்கள். அனைத்து கட்சி கூட்டம் பெண்கள் விஷயத்தில் ஏன் போடலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் ஜெயலலிதா போடல, தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கிறாள், நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ ஏதாவது மாறிடுச்சா?
அப்போ ஈஷா யோகா மையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதற்கு அடுத்த மூமெண்ட்டே வரல. ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டில் நீதியரசர் கேட்குறாரு, ஏங்க இது வந்து ஈஷா மையத்துக்கு எதிராக நீங்கள் என்ன அடுத்து ஃபர்தராக நீங்கள் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. முதல்ல வீரம் காட்டினவங்க டக்குன்னு அமைதியாக இருப்பது என்ன? அதேமாதிரி முதல்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு வீரமாக உள்ளத்துக்கு போட்ட பிஜேபி, அதற்கப்புறம் வந்து அவரை கைது பண்ணுறோம், இவரை கைது பண்ணுறோம், அவருக்கு பண்ண போகிறாங்க, ஒன்றுமே பண்ணலையே. அப்போ பிஜேபி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவுக்கும் பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா வெகுஜன மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. நாணய வெளியீட்டு விழாக்கு கூப்பிட்டு வரீங்க, அப்போ அந்த நாணயத்தின் மேல் இருக்கக்கூடிய இந்தி இப்போ அவங்க குறி வைக்கிறாங்களே, இதுக்கு என்ன பதில்? ஸ்ட்ரெயிட்டாக பதில். நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி இந்தியை வச்சு போய் நடத்துகிறீங்களா இல்லையானா என்னங்க பதில் சொல்லுவீங்க? நீங்கள் திருமாவளவனை கேட்குறாங்க, நான் அதில் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை. அப்போ என்னங்க யாரை கேட்டாலும் என்னது அந்த பள்ளி இல்லை என்ன? அப்போ என்ன தான் வச்சுருக்கீங்க? ஓ, இடம் மட்டும் உங்களுக்கு சொன்னால் வேறு யாராவது நடத்திக்குவாங்க, இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்தி விஷயத்தில் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. பிஜேபி பண்ணுறது அநியாயம்னா அயோக்கியத்தனம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஆளே இல்லை, ஏதாவது ஒரு மேட்ரு வேணும், அதுக்கு நீங்கள் தீனி போட்டுட்ருக்கீங்க. அது வந்து திருப்பரங்குன்ற விஷயம்னாலும் எல்லாத்துக்கும். இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் இப்போ சொல்கிறோம், ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க பூஜை புனஸ்காரத்தில் பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள். ஒரு பக்கம் சேகர் பாபு ஆன்மீக அரசுங்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போது இவ்வளோ தூரம் ஆன்மீக மாநாடு முருகன் மாநாடு ஜெயலலிதா நடத்துனாங்களா? ஆனால் நீங்கள் வேலை கையில் எடுத்துருக்கீங்க. கேட்டால் வந்து பிஜேபி மதவாத கட்சிங்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி என்ன? ஒன்று, சிறுபான்மை மக்கள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. என்ன அடித்தாலும் இவங்க நம்மளோட இருக்காங்க நினைக்கிறீங்களா? அரசு ஊழியர் பிரச்சனைக்கு கமிட்டி போடுறீங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? பழைய ஓய்வு திட்டம் செய்யணும், செயல்படுத்தணும்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன தகுதி உள்ள மகளிருக்குன்னு இப்போ சொல்கிறீங்க, அப்போ சொல்லவே இல்லையே. நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடின்னு தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லாத்துக்கும் பட்டதாரிக்கெலாம் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம். நீங்கள் எங்கே வேலை வாய்ப்பை பெருக்கிறீங்க? தொழில் முதலீடுகளை பெருக்கிறோம், நீங்கள் எங்கே பெருக்கிறீங்க? இது மகா கும்பமேளாவில் இறந்து விட்டார்கள், சரியாகவே பண்ணல. கரெக்டு. மோடி, பாசிச மோடி, யோகி இந்த மாதிரி கொண்டுட்டாங்களே மக்களை. பார்த்தீங்களா? திருப்பதியில் இவ்வளோ பேரை கொண்டுட்டாங்க, இவ்வளோ இறந்துட்டாங்க. கொண்டுட்டாங்கன்னா இறந்து ஆக்சிடென்ட், அது சரியாக கையாளலன்னு சொல்கிறோம்ல. இங்கே நடந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சியில் இறந்தாங்களே, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் அவங்க திட்டுவாங்க, அவங்க உங்களை திட்டுவாங்க, மக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கணும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் அது உண்மையை பேசிகிட்டு இருக்கணும்ல. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்லுவீங்க? என்ன ஒன்று சொல்லுவாங்க, திராவிட மாடல் ஆட்சி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து யார்ட்டையோ பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன்ட்டு நிறைய கேட்டு நிறையா பழகியாச்சு. அதற்காக வந்து நியாயம் நேர்மையை நிறுத்த முடியாது. அதாவது இன்றைக்கி வெகுஜன ஊடகங்கள் அப்படிங்கிற ஊடகங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ திமுக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கே நல்லா தெரியுது. கண்டென்ட் நிறைய கிடைக்குது, பேச முடியல, அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இன்றைக்கி இந்த டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு அருமையான மேட்ரு வந்து இந்த மின்சாரம் நமக்கு எவ்வளோ தேவை. நம்ம வட சென்னை அந்த அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் செயல்பாட்டுக்குன்னு வரல, அது சம்மந்தமாக ஒரு செய்தி போடலாம். நம்ம இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக செய்தி போடலான் இருக்கோம். முடிஞ்சால் இன்றைக்கி 2:30 மணிக்கு நம்ம லைவ் பண்ணுறோம். திமுக குடும்பத்தின் திராவிட மாடல் அரசு எப்படி சுரண்டுது, அதில் அட்டூழியங்கள் என்ன பண்ணுறாங்க, குடும்ப உறவுகள் எப்படி இந்த கவர்மெண்ட் ஆட்டி படைக்கிறாங்க, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் இவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார்னு சொல்கிறோம். முடிஞ்சால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.